வணக்கம். தற்பொழுது ஜிவி பிரகாஷ் மற்றும் சைந்தவி தம்பதிகளுக்கு விவாகரத்து வழங்கி சென்னை குடும்ப நல நீதிமன்றம் தீர்ப்பானது வழங்கியிருக்கிறது. குழந்தையை சைந்தவி கவனித்துக் கொள்வதில் எந்த ஆட்சேபனையும் இல்லை என ஜிவி பிரகாஷ் நீதிபதியிடம் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் இருவருக்கும் இன்று விவாகரத்து வழங்கி சென்னை குடும்ப நல நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. வெளியில் இருந்து வரும் பலர் இப்படி செய்திருக்கலாம், அப்படி செய்திருக்கலாம் என பல ஆலோசனைகளை கூறுவார்கள். ஆனால் இந்த விஷயத்தில் சம்பந்தப்பட்டவர்களுக்கு மட்டுமே உண்மை நிலை தெரியும் என்று சமீபத்தில் அளித்திருந்த பேட்டியில் ஜிவி பிரகாஷ் குறித்து பாடகி சைந்தவி கூறியிருந்தார். இந்த நிலையில் ஜிவி பிரகாஷ் சைந்தவி இருவருக்கும் சென்னை குடும்ப நல நீதிமன்றத்தில் இன்று விவாகரத்து வழங்கப்பட்டிருக்கிறது. தமிழ் சினிமாவில் முன்னணி இசையமைப்பாளர்களில் ஒருவராக இருப்பவர் ஜிவி பிரகாஷ்குமார். இவரும் பாடகி சைந்தவியும் பள்ளி காலத்திலிருந்தே நட்பில் இருந்து வந்த நிலையில் ஒருவரை ஒருவர் காதலித்து திருமணம் செய்து கொண்டனர். இந்த நிலையில் இவர்களது காதல் வாழ்க்கை கடந்த வருடம் முடிவுக்கு வந்தது. இதையடுத்து இருவரும் பிரிய போவதாக அறிவித்தனர். இதை கேட்டு ரசிகர்கள் கடும் அதிர்ச்சி அடைந்தனர். இருவருக்குமே மனமாறி ஒன்று சேர்ந்து வாழ வேண்டும் என்று இருவரின் ரசிகர்களும் உரிமையுடன் கருத்துக்களை சொன்னார்கள். எனினும் தம்பதி இருவரும் விவாகரத்து கோரி குடும்ப நல நீதிமன்றத்தை அணுகி வழக்கு தாக்கல் செய்தனர். மனமொத்து பிரிவதாக அறிவித்திருக்கிறார்கள். தம்பதி இசை நிகழ்ச்சி இருவருமே தங்களது பிரிவை அறிவித்தாலும் இசை நிகழ்ச்சிகளில் ஒன்றாக கலந்து கொண்டனர். ஜிவி இசையில் சைந்தவி பாடிய பாடல்கள் ரசிகர்களிடையே மிகவும் பிரபலம் என்பதால் இசை நிகழ்ச்சிகளிலும் அந்த பாடல்கள் பாடப்பட்டு வருகின்றன. ஒரே மேடையில் ஜிவி இசையமைக்க சைந்தவி பாடுவது ரசிகர்களுக்கு ஆரவாரத்தை ஏற்படுத்தியிருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் தற்பொழுது இருவரும் அதிகாரப்பூர்வ விவாகரத்தானது அளிக்கப்பட்டிருக்கிறது. இனிமேல் சைந்தவி அவருடைய பாடல் தொழிலை தனியாக கவனிப்பார். ஜிவி பிரகாஷ்குமார் அவர் இசையமைப்பை தனியாக கவனிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்பொழுது ஜிவி பிரகாஷ் மற்றும் சைந்தவி தம்பதிகளுக்கு விவாகரத்து வழங்கியிருப்பது தமிழ் சினிமா இசை ரசிகர்களுக்கிடையே தற்பொழுது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இருந்தாலுமே கூட காலத்தின் கட்டாயம் இருவரும் பிரிந்து வாழ்வது என்பது இருவர்களும் எடுத்த ஒரு முடிவை பொது சமூகம் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும்.